கடவுள் எந்த நிறத்தில் இருப்பார்? ஒரு மனிதன் காட்டில் ஒரு மரத்தின் மேல் சிவப்பு நிறமுடைய ஒரு விலங்கைக் கண்டான். இன்னொருவன் அது பச்சை என்றான். மூன்றாமவன் அது மஞ்சள் என்றான். ஊதா, நீலம் என பல நிறங்களைச் சொல்லி அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டனர். இறுதியில் அவர்கள் அனைவரும் அந்த மரத்தடியிலேயே வசித்து வந்த ஒருவனிடம் சென்று முறையிட்டனர். அவர் சொன்னார், நீங்கள் அனைவரும் சொல்வது சரிதான், அது ஒரு பச்சோந்தி. அது சில நேரங்களில் சிவப்பாகவும் மஞ்சளாகவும் நீலமாகவும் மாறும். சில நேரங்களில் எந்த நிறமும் இல்லாமலும் இருக்கும். இதே போலத்தான் இறைவனும். எப்போதும் இறைவனைப் பற்றி சிந்திப்பவர்களுக்கே அவனுடைய உண்மையான இயல்பு தெரியும். இறைவன் உருவமாகவும் வருவார், அருவமாகவும் இருப்பார். பல குணங்களோடும் தெரிவார், குணங்கள் கடந்தும் இருப்பார். குறுகிய பார்வைகளைக் கடந்து பரந்த மனப்பான்மை கொள்வதே ஆன்மீகம். இந்த கதை ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் உவமைக் கதையிலிருந்து எடுக்கப்பட்டது.